எப்படி படிச்சவன் வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. 200 ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி. 200 ரூபாய் டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துற. இவ்வளவு கூட்டத்தை கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாம கூட்ட முடியும்னு பிஜேபி நிரூபிச்சிருக்க. திமுக நிரூபிக்க முடியுமா? பிஜேபியில எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் 100 பேர் 200 பேர் வந்து பொது இடத்துல நின்று போராடி நாள் முழுக்க அரெஸ்ட் ஆகி மண்டபத்தில் இருக்கிறானே. ஜீரோ பட்ஜெட். பல மாவட்ட தலைவர்கள் சொல்லுவாங்க, சஞ்சீவி சொல்லுவாரு, ஒரு 200 பேர் மண்டபத்தில் அடைச்சிருக்கானையா, பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளவு கட்சிக்கு செலவாச்சு, ஜீரோ பட்ஜெட் ஜி. வாட்ஸ்அப்ல செய்தி போட்டோம், எல்லாரும் வந்துட்டான், எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஜம்முன்னு உள்ள இருக்கிறான். ஏதோ போலீஸ் கொடுக்கிற சாப்பாடு சரியில்லைன்னா நம்மால சாப்பாடு ஸ்பான்சர் வாங்கி தருவானே தவிர பெரிய செலவு இல்லையே. உன்னால ஒரு 100 பேரை ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவழிக்காம ஒரு நாளைக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கு சொல்லி பார்க்கலாம். அரெஸ்ட் பண்ணா சோரேறி குதிச்சு ஓடி போடுறவங்க தான் திமுக காரங்க, தெரிஞ்சுங்க. ஓடிடுவான் அந்த பக்கம் பின்பக்கம் மண்டப சோர்ல என் பேர் எழுதிட்டீங்களே என்னை ஆள விடுங்கன்னு ஓடிடுவான். அதனாலதான் இன்னைக்கு திமுக அச்சப்படுது பிஜேபியை பார்த்து. வீரியமும் வீச்சும் உள்ள ஒரு கட்சி, தொண்டர் பலமுள்ள ஒரு கட்சி, ஆண்மை திறனுள்ள ஒரு கட்சி நமக்கு அரசியல்ல பெரிய சவாலா வந்து நிக்கிறானேன்னு பயப்படுறான் பிஜேபி. பிஜேபி பார்த்த பயம் அப்படிதான் வருது. நரேந்திர மோடியை பார்த்து பயம் அப்படிதான் வருது. சிங்கம் மாதிரில வர்றாரு. எங்க போனாலும் மோடி பேர சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் உலக நாடுகளுக்கு போறாரு. எங்க போனாலும் வாங்க ஸ்டாலின் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மோடி ஐயா எப்படி இருக்காருன்னு கேட்கிறான். இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, அந்த நாட்டு மொழியும் தெரியாது. அவன் கேட்கறது தமிழ்ல புரிஞ்சுக்கவும் முடியாது இவரால. பெங்கால்ல போய் வங்க மொழி பேசினார்ல, எழுதி கொடுத்து தப்பு தப்பா, அந்த மாதிரி திணறி போய் வந்துட்டு போறாரு. அவ்வளவு உலக நாடுகள்ல நம்ம பேர் தான் இருக்கு, பிஜேபி பேர் தான் இருக்கு, நரேந்திர மோடி பேர் தான் இருக்கு, இந்தியா பேர் தான் இருக்கு. ட்ரம்பே நம்ம நரேந்திர மோடி ரசிகர் மன்றம் வச்சிருவார் மாதிரி தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு, இந்தியாவிற்கு நரேந்திர மோடி மாதிரி பிரதமர் தேவை என்பது எல்லாரும் பேசுறாங்க உலகம் எல்லாம். நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், பாகிஸ்தானுக்கே நரேந்திர மோடி பிரதமராக இருக்கணுங்கிறார். பாகிஸ்தானுக்கு அந்த பிரதேசத்தை நம்ம கூட சண்டை போட்டு தனிநாடு வாங்கிட்டு போச்சு. தனிநாடு வாங்கிட்டு போனே நல்லா இருக்கே நீ. இன்னைக்கு ஊர்ல எங்கே போனாலும் தெருவெல்லாம் துப்பாக்கி விற்குது, குண்டு விற்குது, தோட்டா விற்குது, எல்லா இடத்துலயும் குண்டு வைக்கிறான். ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா கூட நல்ல கார்டியாலஜிஸ்ட் அங்கே கிடைக்க மாட்டேங்கிறான். அங்கிருந்து சென்னையில வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு போறாங்க பாகிஸ்தான்காரங்க. இன்னைக்கு பாகிஸ்தானை ஜெயிக்கணும்னா பெரிய படையெல்லாம் அனுப்ப வேண்டாம். நரேந்திர மோடி ஒரு 50 கிலோ கோதுமை அனுப்பிச்சா போதும், அவன் கதை முடிஞ்சது. அப்படிதான் கோதுமைக்கு அலையிறான், பெட்ரோல் டீசலுக்கு அலையிறான், மருந்து மாத்திரை இல்லாம அலையிறான். ஆனா துப்பாக்கி தோட்டா மாத்திரம் வண்டி வண்டியா செஞ்சு வச்சிருக்கான், அணுகுண்டு நிறைய வச்சிருக்கான் பாகிஸ்தான். தனியா போய் இந்தியாவோட இருக்க மாட்டோம்னு சொல்லி தனியா போய் வாழ்ந்து என்னத்தை கண்ட நீ? எனக்கு இந்தியா எங்க இருக்கு, பாகிஸ்தான் எங்க இருக்கு? அந்த இந்தியாவோட உச்சத்துக்கு வந்தது காரணம் யாரு? நரேந்திர மோடி தானே. மோடி பிரதமராக இருக்கும் போது இந்தியாவோட ஜிடிபி $1.5 டிரில்லியன். 70 வருஷமா $1.5 டிரில்லியன். இன்னைக்கு 11 வருஷம் ஆட்சிக்கு பிறகு இந்தியாவோட பொருளாதாரம் $4 டிரில்லியன் கடந்து விட்டது நண்பர்களே. நம்மளுடைய டார்கெட் $5 டிரில்லியன் வரணும்ன்றதுதான். $5 டிரில்லியன் இந்தியன் ஜிடிபி வரணும்ன்றதுதான் நம்ம இலக்கு. $4 டிரில்லியன் வந்து இன்னைக்கு நாம உலகத்தின் 4வது அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருக்கிறோம். ஜிடிபியில 7% ஜிடிபி வளர்ச்சி காமிக்கிறதுல எந்த நாடும் இல்ல. பக்கத்துல சீனால கூட 7% குரோத் இல்ல, அமெரிக்காவில் இல்லவே இல்லை, ஐரோப்பால பல நாடுகள்ல நெகட்டிவ் குரோத். ஜெர்மனி 70-80 வருஷமா சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டவன் கோவிடுக்கு அப்புறம் டெபிசிட் பட்ஜெட் போடுறான். இங்கிலாந்துல ஒரு பிரதமர் இருந்தான், பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுங்க, என்னால பிரதமரா இருக்க முடியாதுன்னு ரிசைன்மெண்டே போயிட்டான். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில இந்திய பொருளாதாரம் நிமிர்ந்து கம்பீரமாக நின்று 6% இன்னைக்கு ஜிடிபி வளர்ச்சி காண்பிக்கிறோம். அதற்கு காரணம் ஒரு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பது எவ்வளவு பெருமை நமக்கு, எவ்வளவு பெருமை. ஒரு தமிழச்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தொல்காப்பியம் சொல்றாங்க, புறநானூறு சொல்றாங்க, திருக்குறள் சொல்றாங்க, பட்ஜெட்ல மூதுரை சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா? ஒரு தமிழ் பெண்மணி இந்தியாவின் நிதியமைச்சராக இருப்பது நமக்கு பெருமை இல்லையா? தமிழ்நாடு எப்படி அவங்களை பயன்படுத்தி இருக்கணும்? ஆன்டகனைஸ் பண்ணியா? ஆன்டகனைஸ் பண்ணியா நீங்க தமிழ் பெண்மணியை பயன்படுத்திக்குவீங்க? ஊருகா மாமின்னு பட்டம் கொடுப்பீங்களா? உன்னை ஊருகா போட வந்த மாமி தெரிஞ்சுக்கோ. திமுக ஊருகா போட வந்திருக்கோம்.
ஏன் பார்லிமெண்ட்ல அவங்க பேசினா எந்திரிச்சு பதில் சொல்லி பேசி பாரு. எதுக்கு எந்திரிச்சு ஓடுற? அவங்க எந்திரிச்சு பதில் சொன்னா ஆளே காலி, 40 பேர் இருக்க மாட்டேங்கிறான் சீட்ல. கேன்டீன்ல போண்டா சாப்பிட போயிடறான் டிஎம்கே காரெல்லாம். இருந்து கேட்டு போயானாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படி என்ன உனக்கு ஒரு புகைச்சல்? இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் முடக்கிவிட முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக. குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம் என்று நடத்துகிற திமுகவை எதிர்த்து சவாலாக நம்ம ஒரு அரசியல் களத்தில் நிற்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால்? திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். கோடானு கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். மீடியாவை, சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில், சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம். கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமைகளாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம். இதெல்லாம் சாதாரண அரசியல். சட்டமன்றத்தில் எப்படியோ, களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா. ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க? 50 போலீஸ் குவிச்சு வச்சிருக்கான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல. எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்டர் ஒட்டிருமேன்ற பயத்துல தான். ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு 50 போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால், இந்த வேதனையும் சேர்த்துதான் நம்ம சொல்லணும். மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுக எடுத்துங்க, மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு. அவர் யாரு? பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ். அவ்வளவுதான், அன்சன்ஸ் தான் கட்சி. நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சரா இருக்கிறாரு. அவங்க அப்பா தங்கபாண்டியன் திமுக எம்எல்ஏ இருந்தார். தங்கபாண்டியன் அண்ட் சன்ஸ் தான் இன்னைக்கு விருதுநகர்ல திமுக. தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன், பெரியசாமி மாவட்ட செயலாளர் இருந்தவர். பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ், அதான் திமுக. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ், அப்பாவு செட்டியார் கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அப்பாவு அண்ட் சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி. நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா KN நேரு அண்ட் சன்ஸ், அவ்வளவுதான். அப்பா மந்திரி, அப்பா எம்எல்ஏ, மகன் பார்லிமெண்ட்ல MP. நீ டெல்லியை நீ பாத்துக்க, இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதா அங்க திமுக நிலைமை. பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி, அவரும் அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக. விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ், வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ். இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ், ஹோல்சேல் பிசினஸ். கருணாநிதி அண்ட் சன்ஸ், கருணாநிதி அண்ட் கிராண்ட் சன்ஸ், அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை. ஹோல்சேல், அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு. இப்படி குடும்பமாக கொள்ளையடிப்பதான் இன்னைக்கு தமிழக அரசியல், திராவிட அரசியல். இதுக்கு ஈவேரா பேரு, அண்ணாதுரை பேரு, திராவிட அரசியல் சாயம், இந்த பெயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றி கொள்கிறார்கள். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை, அதுக்கு 1000 கோடி ஊழல், இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் இன்னைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சுப்பிரமணிய பாரதி பாடான்ல, 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு பாடினானே சுப்பிரமணிய பாரதி. அந்த 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க. அவ்வளவு இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு. இங்க கொஞ்சம் இந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா புரிந்து கொள்வாங்க. தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும், ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் திமுக சொல்றோம். You can delay it, but you cannot avoid it. நிச்சயம் நடக்கும். தமிழகத்தில் கஞ்சாவுடைய தலைநகரமாக ஒரு பகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி கஞ்சா புழக்கத்தினுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் குற்றம் சுமத்த விரும்பல. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அதே காவல்துறை தான். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கைக்கு கீழே இருந்த அதே காவல்துறை அதிகாரிகள் தான். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேடியோவில் மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு அவர்களை பற்றி பேசியிருந்தார். அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தாங்க. எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொங்கல் திருவிழா வந்த பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகின்றார், இன்னைக்கு பொங்கல் திருவிழாவின் பொழுது என்னை அன்போடு தொலைபேசியில் அழைத்தார். சென்னைக்கு வரணும், பொங்கல் திருவிழாவில் எங்களுடைய வீட்டிற்கு வந்து நீங்கள் உணவருந்த வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அம்மா கிட்ட வந்து பொங்கல் அன்னைக்கு உணவருந்தேன். எனக்கு அம்மாவை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வாசகம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பா வைத்திருந்தார், எந்த அளவுக்கு பெண்களுடைய கண்ணியம் இங்கே பாதுகாக்கப்பட்டது.
எந்த அளவுக்கு பெண்கள் தைரியமா நடந்து போறாங்கன்னா, பெண்கள் பின்னாடி திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு அவஸ்தை அவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு பெண் நடந்து போறாங்கன்னா 5 மீட்டருக்கு ஒருக்கா பின்னாடி திரும்பி திரும்பி நடந்து போறாங்க. ஏன்? திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேத்து ஒரு இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் இன்னைக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு திரைப்பட நடிகை திரு ரேவதி அவர்கள் சொல்றாங்க. ஆனா திமுக ஐடிவி என்ன பண்றாங்கன்னா, ரேவதி அம்மாவை போய் ஆபாசமாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். ஒரு பிரச்சனையை பொதுமக்கள் சொல்றாங்களே, அதற்காக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? 2021 இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றம் என்பது ஒரு ஆண்டும் கூட 8 விழுக்காடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கேட்டா ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான் சொல்லுவார், இல்ல எங்கிட்ட ஆதாரப்பூர்வம் இருக்கு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்திருக்குன்னு ஆதாரத்தை வெளியிடுறேன். ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால நான் சண்டைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு புதன்கிழமை அதனால சண்டைக்கு போக மாட்டேன், சட்டமன்றமே முடிஞ்சு போச்சு, எந்த ஆதாரத்தை எப்ப வெளியிட போறார்? கடந்த ஒரு வருட காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், நான் ஆதாரத்தை வெளியிடுகின்றேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் தொடர்ந்து ஆதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்குன்னு சொல்லிங்க இல்லையா, சராசரியாக 8 விழுக்காடு ஒரு வருடத்துக்குமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்கன்னா, மத்திய அரசுடைய NCRB என்கின்ற அமைப்புக்கு ஒரு ஆண்டு முடியும் பொழுது இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுக்கணும். அப்பதான் அவங்க தொகுத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை 2023 இருந்து மத்திய அரசுக்கு அந்த டேட்டாவே கொடுக்கல. 2023, 24, 25 3 ஆண்டுகளும் கூட தமிழகத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கையை ஒரு ஆண்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டும். மத்திய அரசு NCRB என்கின்ற புத்தகத்தில் வெளியிடுவாங்க. 2023 இருந்து அதை வெளியிட்டால் மக்கள் எல்லாம் கோவப்படுவாங்க, மக்கள் எல்லாம் காரி துப்பிவிடுவார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த டேட்டாவையே கொடுக்காம மத்திய அரசை ஏமாற்றுவது மட்டுமல்ல, தமிழக மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வடிவேல் அவங்க செவ்வாய்க்கிழமை சண்டை போட மாட்டேன், வியாழக்கிழமை புதன்கிழமை சண்டை போட மாட்டாங்க மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இன்னைக்கு சட்டப்பேரவையே முடிய போகின்ற நிலைமையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த தெருமனை பிரச்சார கூட்டத்தினுடைய வலிமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. எந்த தொகுதியாக இருந்தாலும், எந்த VVIP தொகுதியாக இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட சரியான முறையில் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்த்தால் யாராக இருந்தாலும் மக்கள் தோற்கடித்து விடுவார்கள் என்பது தமிழக அரசியலுடைய சரித்திரம். எனக்கு நீங்க MLA-வா இருந்து வேலை செய்யலினா உங்களை தோற்கடித்து 5 ஆண்டுகள்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன் என்று மக்கள் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நிறைய விஐபியை தோற்கடிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சேப்பாக்கத்துக்கு செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. இந்திய அளவில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது மட்டுமே அவருடைய குறிக்கோளா இருக்கு. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், டெங்கு, கொசு, மஸ்கிட்டோ பார், அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்த பிறகு அமைதியா இருப்பார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இல்லை. இதே பக்கத்து மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் ஒருத்தர் இருக்கார். அவரும் குடும்ப அரசியல் தான், அவரும் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், அவரும் அமைச்சரா இருக்கிறார். அவர் வாயை திறந்து பேசுவதெல்லாம் இன்னைக்கு விசாகப்பட்டினத்திற்கு கூகுளை கொண்டு வரணும், டேட்டா சென்டரை கொண்டு வரணும், 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கணும், இளைஞர்களை தயார்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் அங்க பேசுறார். ஆனா இங்க MK ஸ்டாலினுடைய மகன் பேசுவதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தை மட்டும்தான். இந்தியாவில் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ லைக்க போட்டு காலையில திரு முழிக்கிற ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். சமீபத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இதை குறிப்பிட்டு செஞ்சாங்க. அதனால உண்மையாலுமே இந்த தொகுதிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்களா? இந்த மக்கள் வளர்ச்சியை கண்கூடாக இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு VVIP-யை கொண்டு வந்ததன் விளைவாக, ஒரு துணை முதலமைச்சர் இருப்பதன் விளைவாக அரசியல் இயந்திரம் முழுவதும் ஒரு துணை முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. அப்படி இருந்தும் கூட என்ன சாதித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி நாம் வைக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது அன்பு சொந்தங்கள்.